ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல். இது வந்து எங்கள் அம்மாவோட ரெசிபி. இங்கே பாருங்கள், புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் ஆஞ்சி எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம புதினா கொத்தமல்லி தலையை வச்சு தொக்கு பண்ண போகிறதில்ல, புதினா கொத்தமல்லி தண்டு வச்சு தான் தொக்கு பண்ண போகிறோம். இது மாதிரி தனியாக எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடவே ஒரு வெங்காயம், ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி, இஞ்சி, பூண்டு இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த புதினா தண்டு, கொத்தமல்லி தண்டு, அப்புறம் வெங்காயம், புளி, பூண்டு, இஞ்சி இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா விழுதாக அரைச்சி வச்சுக்கணும். இதுக்கப்புறமேட்டு கடுகு, வெந்தயம் தொக்குக்கு போடுற மாதிரி கடுகும் வெந்தயத்தையும் வந்து அடுப்பில் கடாய் வச்சு, கடாய் சூடானதும் கடுகும் வெந்தயமும் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும், வெந்தயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துகிட்டு இதை தனியாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வேறு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சு அதில் வந்து கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த டேஸ்ட்டு. எண்ணெய் வந்து காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நிறைய போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். கருவேப்பிலை நல்லா பொரிய விடுங்க. அப்போ தான் வந்து அதில் நல்லா கிறிஸ்பியான இது இருக்கும். ஸோ சாப்பாடோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த புதினா கொத்தமல்லி தண்டு விழுதை வந்து இப்போ இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றும்போது பார்த்து ஊற்றுங்க. எண்ணெய் வந்து ரொம்ப தெறிக்கும். ஸோ அடுப்பை ஸ்லோவாக வச்சுட்டு ஊற்றுங்க. இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் போடுறோம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். அதை வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கு தேவையான அளவு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த தொக்கு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். புதினா கொத்தமல்லியில் வந்து ரொம்ப சத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அதோட தண்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சத்து இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வர சமயத்தில் நம்ம வந்து கடுகும் வெந்தயம் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பொடியை வந்து இப்போ நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து தண்ணியெல்லாம் வற்றி தொக்கு மாதிரி வர கன்சிஸ்டி வர அளவுக்கு வதக்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு சுருள வந்ததுக்கப்புறம் அடுப்பை விட்டு இறக்கிடலாம். இந்த மாதிரி வீட்டில் தொக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நல்லா இருந்துச்சுன்னா ரெட் ஹார்ட் கொடுங்க, அம்மா ஹாப்பி ஆகிடுவாங்க.